ஆரோக்கியமான உணவுகளில் ரொம்பவுமே முக்கியமான ஒன்று தான் வாழைத்தண்டு. இந்த வாழைத்தண்டில் ஏகப்பட்ட மருத்துவ பயன்கள் இருக்குது. அதனால் கண்டிப்பாக வாரத்தில் ஒரு டைம் இல்லை மாதத்தில் ஒரு 3-4 டைமாவது இந்த வாழைத்தண்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த வாழைத்தண்டு வச்சு ஒரு அருமையான ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷெஃப் சர்க்கிள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வாழைத்தண்டு தயிர் பச்சடி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது டைஜஷன் ப்ராப்ளம் எல்லாம் ஏதாவது இருந்துச்சுன்னா உடனே ரெடி ஆயிரும். இந்த வாழைத்தண்டு தயிர் பச்சடி செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு 2 கப் அளவுக்கு வாழைத்தண்டு நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு அதை தண்ணியில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பொடியாக நறுக்கும்போது தயிர் கலந்த தண்ணியில் சேர்த்துனிங்கன்னா கலர் மாறாமல் அப்படியே இருக்கும். அப்படி சேர்த்துட்டு நாரெல்லாம் எடுத்துகிட்டு வாழைத்தண்டை மட்டும் ஒரு பவுலில் போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்படியே கையிலேயே ஒரு பிசைஞ்சு விட்ட மாதிரி பிசைஞ்சு விட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. இதை சைடில் வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஒரு அகலமான பவுலில் 2 கப் அளவுக்கு நல்லா கெட்டியான தயிர் எடுத்துக்கோங்க. தயிர் புளிக்காமல் பார்த்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இந்த கெட்டி தயிரை நல்லா பீட் பண்ணி அப்படியே ஒரு க்ரீமியாக வர்ற மாதிரி பதத்துக்கு நம்ம இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். பீட் பண்ணிவிட்டு இதையும் சைடில் எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் இந்த தயிர் பச்சடிக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 2 பச்சை மிளகாய், 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, இந்த ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இதையும் சைடில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு 2-3 வரமிளகாய் நல்லா கிள்ளி சேர்த்துட்டு இது கூட 1 கொத்து கறிவேப்பிலை, கடைசியாக கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் அப்படி ஃப்ரை பண்ணி இதை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம நல்லா பீட் பண்ணி வச்சுருக்க தயிரில் உப்பு போட்டு கலந்து வச்சுருக்கோம்ல அந்த வாழைத்தண்டை சேர்த்துட்டு இது கூட நம்ம மிளகாயும் இஞ்சியும் அரைச்சி வச்சுருப்போம்ல அதையும் சேர்த்துட்டு தாளித்து வச்சதை போட்டுடலாம். போட்டுட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான வாழைத்தண்டு தயிர் பச்சடி ரெடி. இந்த வாழைத்தண்டு தயிர் பச்சடி சாதத்துக்கும் சப்பாத்திக்கும் ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். உங்களுக்கு எப்பெல்லாம் வாழைத்தண்டு கிடைக்குதோ கண்டிப்பாக சாப்பிடுங்க. ஏன்னா அது அவ்வளோ ஆரோக்கியமான ஒன்று. உங்களுக்கு வயிறு எரிச்சல், நெஞ்செரிச்சல் இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா வாழைத்தண்டு சாப்பிட்டிங்கன்னா இமீடியட்டாக ரெடி ஆயிரும். ப்ளஸ் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அடிக்கடி வாழைத்தண்டு சேர்த்துனிங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அப்புறம் பிளட் ப்ரெஷரையும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணும். ஸோ கண்டிப்பாக வாழைத்தண்டு அடிக்கடி சேர்த்துக்கோங்க. இந்த வாழைத்தண்டு தயிர் பச்சடியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ப்ளஸ் உங்களோட சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே பாசிபிள் கிடையாது. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை பாய்.